என்ன சொல்றாங்க? என்ன மெசேஜ் சொல்றாங்க? புரியல. என்ன மெசேஜ் சொல்றாங்க? மெசேஜ் தப்பான நடக்காத, ஹஸ்பண்ட் ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். ஒய்ஃபு அவங்க ஒய்ஃப் பண்ணாங்க, ஆனால் அவங்க போனது ஹீரோ அவரே டைரக்ஷன் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியாரு. போரடியில் கதை நல்லா இருக்கு. போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நல்லா இன்ட்ரெஸ்ட். எல்லாரும் பார்க்கலாமா? பார்த்தோம். படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது சார். ஸ்க்ரீன் பிளே கரெக்டாக எடுத்துக்கிறாங்க சார். கதை வந்து புரியுற மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் நடக்கிறது தான் எடுத்துக்கிறாங்க. பக்காவாக இருக்குது. ஏன்னா வந்து கள்ளத்தொடர்பு அதெல்லாம் வந்து ஒரு போலீஸ்காரன் வாழ்க்கை நல்லா பண்ணுறாங்கன்ட்டு ஒரு சூப்பர் ஸ்டோரி சார். சமுதாயத்துக்கு கரெக்டான ஸ்டோரி. ஹீரோ வந்து நல்லா பண்ணிக்கிறார் சார். இன்னும் கொஞ்சம் இது ஆக்டிங் நல்லா இது பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு சார். பட் வந்து அவ்வளோ இது இல்லை சார். பட்ஜெட்டுக்கு ஏற்ற உள்ள படம் தான் சார் இது. ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் இந்த மாதிரி தரமான படம்லாம் கூட கொஞ்சம் 100க்கு ஒரு படம் தான் சார். நல்லா எடுத்துக்கிறார் சார். நல்லா நடிச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல சார். போர் அடிக்காமல் போகுது சார். நல்லா ஒரு காமெடியான ஒரு இதுவாக இருக்குது சார். படம் நல்லா இருக்குப்பா. என்ன சொல்றாங்க? என்ன மெசேஜ் சொல்றாங்க? சேஸில் படம் நல்லா இருக்கு, பார்க்கணும் திருப்பி கூட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நல்லா இருக்கு படம் பார்க்க. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? அவரே தயாரிப்பு டைரக்ஷன் எப்படி பண்ணி நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? மெசேஜ் ஒன்றும் இல்லை, படம் நல்லா இருக்கு எடுத்தது. ஆனால் நல்லா அவங்களோட ஸ்டோரி தான் நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் இதுக்கு மேலே இன்னும் கூட நல்லா இருக்கணும். நல்லா வரும். போர் அடிக்காம நல்ல பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது சார். படம் வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு குடிகாரனால் ஒய்ஃபை சந்தோஷப்படுத்த முடியாது. இது ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சபலமுள்ள மனுஷன் என்ன ஆகிறான், அவனுக்கு என்ன பாதிப்பு வருதுன்றது படம் இது. அவன் வழியில் அவன் கரெக்டாக போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் அந்த தீங்கு நினைக்காம. இது ஒரு கான்செப்ட் நல்லா எடுத்துருக்கார் படம். போலீஸ்காரோட கேரக்டர் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ஹீரோவோட டைலாக்கும் நல்லாயிருக்கு. நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கும். சாங்ஸ் நல்லா இருக்கா சார் படத்தில்? சாங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாங் சூப்பராக இருக்குது. நான் அதை சொல்ல மாட்டேன். அங்கேயே சாங் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லாயிருக்கு. அவரே பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த வாய்ஸு நல்லாயிருக்கு. அவரே தயாரித்து அவரே இது பண்ணி அவரே பண்ணியிருக்காரு. நேர்த்தியாக இருக்கா சார்? போர் அடிக்காமல் பார்க்கலாம் சார். பார்க்கலாம். ஒன்றும் போர்லாம் அடிக்கலை. போர் அடிக்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். ஒரு வருஷம் வந்துட்டு பாதியிலே நல்லாயிருக்கு. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படமா சார்? பார்க்கலாம். அது ஆடியன்ஸ் பார்க்கணும். கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டிய படம். இன்னும் கொஞ்சம் காமெடி, ஒரு சில இன்னும் பாட்டுங்க ஒரு இது சேர்த்துருக்கலாம். இந்த காலத்தில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஆமாம், அப்படி தான் அப்படி பார்க்குறதுக்கு இளைஞர்கள் கூட்டம் வரும். கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் அது இல்லாமல் எதுவும் இல்லை சார் இந்த காலத்தில் படம்லாம். ஆமாம், தண்ணி குடித்தா என்ன ஆகும், ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காதுன்றது தெரிய வச்சுருக்காங்க. போலீஸை பற்றி தவறுகளை வச்சுக்கலாம். இல்லை அவங்க போலீஸ்காரர் பண்ண தவறுலாம் பண்ணல. அவங்க இது சமுதாயத்தில் நடக்கிறது தான். அது சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் எடுத்திருக்காங்க. தப்புன்னு இல்லை. 14904 பால்ராஜ் சார் படம் வந்து அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக என்னை கூட்டதுக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த படத்தில் பல ரெஸ்பான்சிபிலிட்டி ஷோல்டர் பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டர், அவரே எழுத்து இயக்கம், அண்ட் அவரே ஹீரோன்னு. கொஞ்சம் டயர்ட்னஸ் தெரிஞ்சுது. இன்டர்வலுக்கு அப்புறம் அவர் நிறையாவே கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணினால அவர் ஒரு பெரிய ஹீரோவாக தான் எனக்கு பட்டார். அவர் வந்து he was recollecting me. அந்த இப்போ ஒரு சீரியல் வருது, அன்னம்னு ஒரு சீரியல் சன் டிவியில் வருது. அந்த ஹீரோ நம்ம விஜய் சேதுபதி மாரி கொஞ்சம் இருப்பார். அந்த லுக் வந்து கொஞ்சம் ஐ அப்சர்வ் ஆஸ் எ மீடியா பர்சன். மற்றபடி பாட்டெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். டப்பிங்கில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். சமூக நீதி எடுத்து சொன்ன படம். பெண்கள் பெண்களாக இருக்கணும், ஆண்கள் ஆண்களாக இருக்கணும். ஒரு பக்கம் முதல் ஒய்ஃப் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அச்சப்பட்டு இவரை விரட்டி அடிச்சு அது அவர் தயிர் சாத்துக்கு மேலே ஊறுகாயை தேட்டு போகிற கதையாக இருக்குது. செகண்ட் ஹீரோ நல்லா கிளாமராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அந்த ரோல் வந்து அந்த மாதிரி ரோல், அது மாதிரி ஒரு ஏக்கத்தில் இருக்கிற பொண்ணு, இது மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. சவி மரியா வந்து அந்த காவல்துறையில் இருந்துட்டு இது பண்ணது. அவருக்கு எல்லாமே எல்லா துறையிலுமே இதெல்லாம் இருக்குது. அவர் ரவி மரியா கரெக்டாக பண்ணியிருக்காரு. இருந்தாலும் காவல்துறையில் வந்து இது மாதிரி சகஜமாக நடக்கிறதையும் காட்டியிருக்காங்க. சகஜம்னு இல்லை, அங்கங்கே அங்கே ஒன்று இருக்குது, அதை காட்டியிருக்காங்க. அது வந்து போல்டாக காட்டியிருக்கிறது அப்ரிஷியேட். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நடிச்சிருக்க நடிகர்கள் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோயினி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம், கருத்தான ஒரு சினிமா. ஆனால் இந்த படத்துடைய பாகம் 2 கூட எடுக்கலாம்.
அது மாதிரி லிங்க் வச்சுருக்காரு, நல்லாயிருக்கு படம். அப்புறம் வந்துட்டு நவி மரியா சார் கலக்கியிருக்காரு, அவருடைய பொசிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரே டைரக்டரே வந்து நடிச்சிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாம் ஹீரோவா பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காருங்க. அவரே நல்லா அருமையான கதை நல்லா தான் பண்ணியிருக்காரு. பாடல் நல்லா இருக்காங்க. பாடல் ஓகே, ஒன்றும் பிரச்சனை பாடல் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ரசிக்கக்கூடியதாக இருக்குது. கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. என்ன மெசேஜ் சொல்றாங்க? இன்னும் தான் தவறான வழியில் போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டு, அதனால் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஸோ அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னொரு பாகம் பார்த்தா தான் இன்னும் கரெக்டாக புரியும். ஆமாம், இன்னொரு பாகம் பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு வச்சுருக்காரு, அதில் விஷயத்தை வச்சுருக்காரு. நடிச்ச நடிகர்கள்லாம் எப்படி? நடிகர் ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணி, காயத்ரின்னு அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு பொண்ணு எல்லாருமே அவங்களுடைய விஷயத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. ரவி மரியா சார் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஹீரோ அவரே நல்லா பண்ணியிருக்காரு, பிரமா பண்ணியிருக்காரு. இந்த காலத்துக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியமான ஒரு படம்? நல்ல சினிமா தான், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தப்பான வழியில் போகக்கூடாதுன்ற மாதிரி விஷயம் தான். அதை ஃபுல்ஃபில் அடுத்து பார்ட் 2 பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காரு, சிறப்பாக பண்ணியிருக்காரு. நல்ல படமானு சொல்லலாம். நல்ல படம்னு சொல்லலாமே, நல்ல படம் தானே, நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. பார்க்கலாம் சார், படம் குடும்பத்தில் வந்து பார்க்கலாம். படம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து ஃபேமிலி படம் தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? இது வந்து ஒரு குடிகார படம். குடிகாரம் வந்து ஒரு ஒய்ஃபு வந்து குடிகாரம் வந்து பிடிக்கிறாங்க. குடியை ஒழிக்கிறதுக்கான ஒரு படம். ஆமாம், குடிகோசம் வந்து படம் இருக்குது. நடிச்ச நடிகர்கள் எப்படி? நல்லா பண்ணிக்கிறாங்க சார். பாடல் காட்சி பாட்டு நல்லா சோகப்படுறாங்க. ஒரு உண்மையாக சோகப்படுறாங்க. அவரே நடிச்சு அவரே இயக்கியிருக்காரு, அவரே தயாரிச்சிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? இது வந்து அவரே படம் நடிச்சுக்கிறாருன்னா அவர் சிங்கிளாக பண்ணிக்கிறாரு. ஒரு யாருமே படம் இல்லாமல் பண்ணிக்கிறாரு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓவரால் ஸ்கிரீன் பிளே நல்லா போய் போர் அடிக்காம இன்ட்ரெஸ்டிங்கா போரிங்களா? நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் போகுது படம். உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க படம்? பார்த்தீங்கன்னா யாரோட பையன், நான் தான் அந்த பையன். அது அந்த படத்தில் நான் ஒரு சீன் வந்து வரேன், பொண்ணுக்கு மாமனாராக. அது வந்து நான் பேசுகிறத விட மக்கள் பார்த்து சொல்லணும். கதை வந்து தேவையான கதை சார். நாட்டில் வந்து இது முக்கியமாக எல்லாமே பார்க்கணும். நல்லா படிச்சுட்டு பசங்கள்லாம் தெரியாமல் தான் புள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் ஒரு கருத்து. முதல்ல இந்த தண்ணி அடிச்சுட்டு இந்த பசங்க லைஃப்பை கெடுக்கிறாங்க பார்த்தியா, அவங்களுக்கெல்லாம் தேவையான முக்கியமான கதை இது. தேங்க்யூ சார். தண்ணி அடிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்? இல்லை சார், தண்ணி அடிக்கலாம். தண்ணி அடிக்கலாம், அது வந்து அவங்கவுங்க இது. ஆனால் பொம்பளை பசங்க வாழ்க்கையை கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது முக்கியமான கதை. அதுதான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த இது அனுபவம் எனக்கும் உண்டு. மற்ற நடிச்ச நடிகர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க? எல்லாம் சிம்பிளாக, அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அல்ட்டல் இல்லாமல் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். காமெடி கொஞ்சம் சேர்த்துருக்கலாம். மற்றபடி கதை வந்து நல்ல நாட்டுக்கு தேவையான கதை சார். அது இயக்குனரே நடிச்சு தயாரிச்சு அவர் எல்லாமே அவரே பண்ணியிருக்கிறார், நல்லா பண்ணியிருக்கிறார் சார். பாடல் காட்சிலாம் எப்படி? பாடல் வந்து சிம்பிளு, அது வந்து கிறிஸ்துவ பாடல் மாதிரி போகுது எல்லாம். அது வந்து இது பண்ணி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாம் பாட்டுங்களை. அதுதான் கதை வந்து நேச்சுரல் சார். இது உண்மையான கதை, இது நாட்டில் நடக்கிறது தான். மியூசிக் வந்து சாதா சிம்பிள் தான், அதாவது ரொம்ப ஓவர் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து அதான் சஸ்பென்ஸாக விட்டுக்கிறாங்க. இப்போ வந்து இது கொலை நடக்குது, செகண்ட் பார்ட் வரணும் கண்டிப்பாக. செகண்ட் பார்ட் வந்தால் தான் இந்த கதைக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த சமூகத்துக்கு இப்போ இந்த படம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? கண்டிப்பாக முக்கியம், இது முக்கியமானது. இது பண்ணி எல்லாருக்கும் தேவையானது சார் இது கருத்து. சும்மா நானும் எடுக்கிறேன், நானும் நடிக்கிறேன், நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணல. முக்கியமான நல்ல சப்ஜெக்ட் கொடுத்துக்கிறாரு சார் பவுல்ராஜ் சார். எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாமே பார்க்கக்கூடிய பாவம். ஓகே சார், தேங்க்யூ.